குழந்தை 20 வயசு ஆச்சுங்க, இன்னும் அந்த பருவம் அவள் அடையவில்லை என்று சொன்னால் தவிக்கிறோம். அந்த பருவம் அடையும்போது என்ன, மாமனை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு, அண்ணனை கூப்பிடு, தம்பி கூப்பிடு, ஒரு விழா நடத்தி பந்தலை போட்டு வச்சு கொண்டாடி மகிழ்கிறோம். அப்படி கொண்டாடி மகிழ்வது எப்படிங்க தீட்டால்? அதைத்தான் செய்கிறோம். ஒரு பக்கம் கொண்டாடவும் செய்கிறோம், ஒரு பக்கம் தீட்டுன்னு சொல்லி அடைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? எனவே அது பெண்மை என்பதனுடைய இயற்கை தந்த வரம். அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு போய் அதுக்கு தனி பேர்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லணும். நான் ஒன்று தான் சொல்லணுங்க, இறைவனை வணங்குவதற்கு எதுவும் தடையில்லை. எது தடையா சொன்னாலும் ஒதுக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்றத மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் தீட்டுங்க, இங்கே கும்பிடாதீங்க, 3 நாள் சாமி கும்பிடக்கூடாது தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு சாமி பக்கமே அதெல்லாம் நினைக்கவே நீங்கள். அது சிவபெருமான் வந்து சொல்லட்டும் நம்மகிட்ட, 3 நாள் நீ வந்து தீட்டு, நீ தொடாத, எனக்கு கும்பிடாத அப்படின்னு நினைவுல வர வேண்டாம் சார், கனவுல தான் ஒத்துமை வந்து சொல்லட்டும், விட்டுட்டா போகுது. அவர் என்ன விடவா சொல்லுவார், எப்போ விடறக்காக நான் எத்தனை பாடுபட்டு இருக்கிறேன். இல்லை அவர் தான் 3 நாளைக்கு தீட்டுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அவர் விலையும் போயிட்டாரா என்ன? அவர் நெஞ்சுக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்கிறானே, ஒரு நாள் ஒரு நிமிடம் நம்மை விட்டு விலகாமல் ஆடிக்கொண்டு இருக்கிறான். எனவே இதெல்லாம் உலக பார்வையில் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை போய் மற்றவங்க சொன்னீங்க வச்சுக்கலாம், ஐயோ அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா இருப்பாங்க. நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. உங்கள் சாமியாச்சு, நீங்களாச்சு, 4 தூரம் சாமி கும்பிடுங்க, 4 தூரம் வழிபாட்டை பண்ணுங்க, திருமுறை படிங்க. இறைவன் மென்மேல் உங்கள் அறிவை வளர்ச்சிக்குள்ள கூட நிறுத்துவானை ஒழிய துன்பம் ஒருபோதும் ஆகும். இதுதான் உண்மை. அது நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சா தாங்க விளங்கும், வேற ஒன்றும் இல்லை. எனவே அச்சப்பட்டு ஒதுங்கி நின்னீங்கன்னா ஆயுட்காலம் வரைக்கும் அப்படித்தான் நிற்க வேண்டும். என்னுடைய பெருமான், என்னுடைய இறைவன் என்ற உணர்வு மேலோங்கும் போது இதெல்லாம் கலந்து கொள்ளும். எனவே பார்த்துக்கொள்ளும்.